ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை தாங்க செய்ய போகிறோம். அது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வால்நட் இருக்குதுங்க, பூசணி விதை, அப்புறம் சூரியகாந்தி விதை, பாதாம் இதெல்லாம் இருக்குதுங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் வந்து நல்லா சிம்மில் வச்சோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து இந்த வால்நட்டு அவ்வளோ சத்தானதுங்க. இதை வந்து நாங்களாமே அப்போல்லாம் சின்ன பிள்ளைல சாப்பிட்டதே இல்லைங்க. எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து இருக்கிறாங்க. அதனால் அவங்க வரப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது தான். அது மற்றபடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களாம் இதை சாப்பிட்டதில்ல, பார்த்துருக்கோம். விலை கூடங்கனால வாங்கினதே இல்லை. இப்போ மாமா இருக்கிறனால எப்பொழுதுமே அவங்க வரப்போ வந்து எங்களுக்கும் என் தங்கச்சிக்குமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அக்கா வந்து இப்போ அக்கா பசங்களுக்கு தான் இந்த டிஷ்ஷை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்றாங்க. குழந்தைங்களா இருக்கிறதுக்கு அதுக்காக என்ன பண்ணலான்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வறுத்து அது கூட வந்து இது கூட என்ன பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா, இது கல்கண்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, கல்கண்டையும் சேர்த்துருக்கோம். பேரிச்சம்பழத்தையும் ஸ்வீட்டுக்காக பேரிச்சம்பழத்தை இந்த ரெண்டையும் தாங்க ஸ்வீட்டுக்காக சேர்த்துருக்கோம். சில பேர் கொஞ்சம் 1, 2 அரைப்பாங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி வாயில் மாட்டினா சாப்பிடாதுங்கள, அதுங்களுக்கு குழந்தைங்களுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கோங்க.